புரியவும் இல்ல. உங்களுக்கே புரியலன்னா எங்களுக்கு ஒண்ணும் புரியாது. உங்களுக்கு தெரியறது சொல்லுங்க மேம். அது போதும். ஓகே. விஜி வாங்கோ. மேம். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய். கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்றுய்வாய் மண்ணே ஒழிவாய் ஒழிவாய். மெய்வாய் விழிநாசியொடும் செவியாமைவாய் வழி செல்லும் அவாவினையே. மெய்வாய் விழிநாசியொடும் செவியாமைவாய் வழி செல்லும் அவாவினையே. கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்றுய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய். மெய்வாய் விழிநாசியொடும் செவியாமைவாய் வழி செல்லும் அவாவினையே. ஓகே. சோ இப்ப அடுத்தது மனசு. நம்ம மனசுதான் சொல்றோம் இல்லையா, முருகப்பெருமான்ட்ட சரணடைஞ்சு அந்த இறைஞானத்தை முக்தியை பெறு. முதல்ல இறைஞானத்தை பெற்று அதன் மூலம் முக்தி பெறணும். சோ அதுக்கு நம்ம புலன்கள் வழியே நம் ஆசைகளை முதல்ல விட்டு ஒழிக்க வேண்டும் அப்படின்னு. சோ அந்த ஆசைகளை என்னிடமிருந்து ஒழித்து விடுவாயாகன்னு அவர்கிட்டயே முதல்ல பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு இறைஞானத்தையும் புகட்டுவாயாக அப்படின்னு. சோ இத்தனை நேரம் நம்ம அந்த பகவானை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கறத இப்போ நம்ம உள்முகமா நம்ம மனசு பக்கம் நம்ம அந்த சாதனையை நம்ம திருப்புறோம் கொஞ்சம் கொஞ்சமா. வெளிப்புற சாதனை இப்போ தியானம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் போய் இப்போ நம்ம உள்முகமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணிட்டு போறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் இருக்கு, நம்மளுக்கு அந்த பொருள் பிடிக்கலைன்னா என்ன, அத நம்ம ஈஸியா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். ஆனா நம்ம மனசுல எழுகின்ற அந்த ஆசைகள்னு இருக்கு பாருங்க, அத அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட முடியுமா? ஆசைங்கிறத நம்ம அவ்வளோ எளிதா விட்டு விடவும் முடியாது, அத போர்சிபிளா நம்ம கிட்ட தூக்கி எறியவும் முடியாது. அத இல்ல, ஆசையெல்லாம் இல்ல அப்படின்னு நான் மனசை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கறதும் நம்மளால நிரந்தரமா அந்த நிலைமைக்கும் போக முடியாது. சோ அத என்ன பண்ணலாம், நம்ம டைவர்ட் பண்ணி விடலாம். அதாவது ஆசைய நம்ம அடக்கி வைக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி. நீ என் ஆசை எல்லாத்தையும் நான் அடக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளுடைய இந்த ஆசைகளை எல்லாம் நான் அடக்கி வச்சிருக்கேன்னா அது என்னைக்கு ஒரு ஸ்ப்ரிங்கை எப்படி ஃபுல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சோம்னா என்னைக்காவது அது கொஞ்சம் இதாச்சுன்னா டப்புன்னு திருப்பியும் இதுவாயிடும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த ஆசை அப்படிங்கறதையும். சோ அந்த ஆசைய நம்ம முற்றிலுமா அடக்கவும் முடியாது. அப்ப அதை என்ன பண்ணணும், அந்த ஆசைங்கிறத டைவர்ட் பண்ணி விடணும். நம்ம அதை டெலீட் பண்ண முடியாது, பட் யூ கேன் டைவர்ட். அந்த ஆசை இது மேல இருக்கிற ஆசைய நான் இது மேல அந்த ஆசைய திருப்பிக்கிறேன் அப்படிங்கிறது. சோ நம்மளுக்கு அந்த பகவான், அந்த இறை அனுபவம் அப்படிங்கிற அந்த அனுபூதின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இறை அனுபவத்தை பெறுவதற்கு தடையாக இருப்பதுங்கிறது இந்த ஆசைதான். அதுதான் அவனை எல்லா பக்கமும் இழுக்கிறது ஒரு மனுஷனை. அந்த மனசுல அமைதி அப்படிங்கறத இல்லாம ஆக்குறதுங்கிறது இந்த ஆசைகள் தான். அவனை சிதைப்பதுங்கிறது அந்த ஆசைதான். சோ அந்த நம்மளுக்கு அந்த ஆன்மீக விடுதலை, அதாவது அந்த முக்தி இருக்கு இல்லையா, அந்த முக்தி அடையறதுக்கு தடையாக இருப்பதும் இந்த ஆசை அப்படிங்கிறது தான். சோ அந்த ஆசைய விட்டுடு அப்படின்னு நம்ம மனசுக்கு சொல்றது, புத்தி சொல்றது, ஆசையெல்லாம் விட்டுடு விட்டுடு, அதெல்லாம் விட வேண்டியது அவசியம் அப்படின்னு புத்தி சொல்றது. அதுதான் நம்ம ஒழிவாய் ஒழிவாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்றோம் நம்ம. ஆனா எப்படி அந்த ஆசையை விடுறது? முருகப்பெருமானுடைய பாதங்கள்ல நாம் அடைக்கலம் புகுவதுதான் அதற்கு
சிறந்த வழி. அதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தா வேறு ஒரு வழியும் இல்லை. இருக்கிற ஒரே வழி முருகன் கழல் பெற்று உய்வாய், அது ஒண்ணுதான் அதுக்கு வழி அப்படின்னு சொல்றார். சோ ஆசைகளை நாம் ஏன் துறந்திட வேண்டும்? இப்போ அந்த இறை ஞானம் அப்படிங்கறத பெறறது, நான் அந்த ஆத்மா இறை ஞானத்தையும் நான் தேடுறேன், அதே சமயத்துல என்னோட ஆசைகளையும் நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேனே இந்த வெளி உலக, நான் 2 டாஸ்கையும் பண்றேனே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த ஒரு 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸும், இந்த புறலோக இது ஆசையையும் நான் நிறைவேற்றிக்கிறேன், அதே சமயத்துல அந்த இறை ஞானத்தையும் நான் பெற முயற்சிக்கிறேனே, ஏன் ரெண்டுத்தையும் நான் ஏன் அனுபவிச்சு மகிழக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணலாம். எதுக்காக இதை துறந்து இதுக்கு வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணறதுங்கிறது நிச்சயமா முடியாது. ரெண்டுத்தையும் ஒரு சேர அனுபவிக்க முடியாது. இறை அனுபவம் கிடைக்கணும்னா ஆசையை விட்டுதான். இப்போ இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்க முடியாது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரிதான் இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டது. சோ ஒண்ணு நம்ம இந்த இறை அனுபவம்ங்கிறது நம்ம உள்நோக்கி நம்மக்குள்ள போறோம் அந்த ஆத்மாவை உணர்றதுக்கு. இன்னொன்னு ஆசைகள்ங்கிறது வெளிநோக்கி போறது. சோ அது ரெண்டுத்தையும் எப்படி நான் என் மனசை வெளிநோக்கியும் போவேன் உள்நோக்கியும் போவேங்கிறது நம்மளால ரெண்டுத்தையும் அட் அ டைம் பண்ண முடியாது இல்லையா? சோ ஒன்ன துறந்தாதான் இன்னொன்னு பண்ண முடியும். சோ ரெண்டுத்தையும் சேர்ந்து அனுபவிக்க முடியாததுனால நம்ம அந்த இத நம்ம அடக்கியும் வைக்க முடியாது. அந்த ஆசைங்கிறத அடக்கி வைக்காம அதை டைவர்ட் பண்ணு. எதுக்கு டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா, உலக விஷயங்கள் மீதான அந்த ஆசைகளை எல்லாம் மடை மாற்றி பிரார்த்தனை, பூஜை, பஜனை, பக்தி, தியானம், இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம கடைபிடிப்பதன் மூலம் அந்த பகவானுடைய அந்த ஸ்மரணை, அது பகவான் மேல இதன் மூலமாலாம், இப்ப நான் சொன்ன அந்த இது மூலமால பகவான் மேல நம்ம மனசை நம்ம ஆசையை திருப்பறதுதான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஓகேவா? எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்டெலெக்சுவல், ரொம்ப நம்ம ஈஸியா ஸ்லோகம் படிக்கிறோம். பட் நிறைய 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 இன்னும் அர்த்தம் இருக்கு. மண்டை அப்படியே காயறது, அவ்வளோ இருக்கு விஷயம். நான் இன்னும் பொறுமையா படிக்கிறேன். பிராப்தம் இருந்தா இதை தனியா ஒரு பிரவச்சனமாவே பண்றேன். இப்ப என் மண்டையில அவ்வளவுதான் ஏறுது. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். சத்யபிரியா மேம். முருகன் குமரன் குஹனென்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய். முருகன் குமரன் குஹனென்று மொழின் உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய். திருப்பி சொல்லலாம். முருகன் குமரன் குஹனென்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய். முருகன் குமரன் குஹனென்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய். ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயன் குண பஞ்சரணே. 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 முருகன் குமரன் குஹனென்று மொழிந்துருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய். ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயன் குண பஞ்சரணே. ஒரு வாட்டி தேங்க்யூ. இன்னொரு வாட்டி. ஃபர்ஸ்ட் லைன் என்று மொழிந்து அப்படிதானே மம்மி? ஆமா,
என்று மொழிந்துருகும். தூ வந்துரும் நெக்ஸ்ட் லைன்ல. ஓகே. முருகன் குமரன் குஹனென்று மொயந்துருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். வந்துணர்வென்றருள்வாய். உணர்வென்றருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே. ஓகே. தேங்க்யூ மாமி. போன இதுல நம்ம என்ன பார்த்தோம்? ஆசைகளை எல்லாம் துறக்க முடியாது, ஆனா ஆசைகளை நம்ம டைவர்ட் பண்ணி விடு. நாம ஜபம், பஜனை, கீர்த்தனம் இந்த சாதனைகள்ல அதை டைவர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் போன இதுல. அதாவது பக்தி சாதனை இது பேரு. சோ இந்த பக்தி சாதனை பண்றது மூலம் அந்த ஆசைகளை துறக்க முடியும், ஓரளவுக்கு வலுவிழக்க செய்ய முடியும். ஆனா அந்த மனசும் அது அந்த மனசு இப்ப உள்நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம் இல்லையா, வெளியிட ஃபுல்லா துறந்து உள்நோக்கி போயின்னு இருக்கோம். சோ அந்த மனசு இதயமோட சேராம வெறும் வாய் மட்டும் நாம ஜபம் பண்ணிண்டு பகவான் கீர்த்தனம் பாடிண்டு அப்படி இருந்தோம்னா, அதாவது மனசு நம்ம லயிக்காம வெறும் வாயில நாம ஜபம் தானே பண்ண சொன்னா பண்ணிடுவோம், நம்ம ஆசையெல்லாம் போயிடும் அப்படின்னு வாய் மட்டும் நம்மளுக்கு முருகா 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 மனசு முழுக்க வேற எங்கேயோ இருந்ததுன்னா நம்மளுக்கு அது எந்த ஒரு பயனையும் கொடுக்காது அப்படின்னு சொல்றேன். சோ இது நம்மளுக்கு இந்த நாம பஜனையும் சொல்லணும், அது மனசு நேரா உள்நோக்கி நம்மளுக்கு போகணும். அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சி மட்டும் அதுக்கு போராது. அந்த பகவானுடைய கிருபையும் நம்மளுக்கு அதோட சேரணும் அப்படிங்கறது தெரிஞ்சு இப்போ அந்த குருவா இருக்கும் அந்த முருகப்பெருமானையே இதுக்கு கிருபை காட்டு அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிற மாதிரி வருது. அதுதான் அவன் அருளால் தான் முருகா குமரா குகனே அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அவன் மனசு அப்படியே உருகி அவன் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை நான் உணர வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். அதுக்காக தான் முதல்ல எடுத்த உடனேயே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து, அதாவது நாமங்கள், அந்த முருகப்பெருமான் பகவானுடைய நாமங்கள். இப்போ நம்ம இதுலயே சொல்லுவோம், ராமாயணத்துல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ராம நாமத்துக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவா. ராமரால செய்ய முடியாதத கூட ஹனுமான் செஞ்சு முடிச்சுடுவாராம். எப்படி அப்படின்னா, நான் ராம நாம ஜபம், அதாவது ராமரோட அந்த நாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு பவர் இருக்கு, பகவான் நாமாக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரிதான் இங்கேயும் முருகா குமரா குகனேன்னு அவரோட பேரை முதல்ல 3 பேரை கொடுத்திருக்கா. சோ அந்த நாமங்களை நம்ம சொல்லும் பொழுது நம்ம மனசு அப்படியே நெக்குருகி அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை உணர வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறோம். அதுதான். சோ இந்த பிரார்த்தனை யாருக்கு வைக்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே அப்படின்னு சொல்றா. அது யாரு அப்படின்னா, இந்த வானுலகும் பூவுலகும் போற்றி வழிபட்டு துதிக்கும் அந்த முருகப்பெருமான் தான் அது பஞ்சரன். சோ அது என் குண பஞ்சரன் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்ன அப்படின்னா, 8 திவ்ய குணங்களின் உறைவிடமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு. சோ அந்த 8 குணங்கள் என்னன்னா, தன்னைத்தானே சார்ந்திருப்பவன் அப்படின்னு, அதாவது he is independent, சுதந்திரன், அவர் யாரையும் சார்ந்து இருப்பதில்லை. சோ அது ஒரு குணம். அதே மாதிரி தூய உடல் கொண்டிருப்பவன், தூய்மையே உருவானவர். அதே மாதிரி இயற்கை உணர்வுடையவனாக இருப்பவன். அடுத்தது எல்லாம் அறிந்தவனாக இருப்பவன். அதுக்கப்புறம் மாயை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்புறம் எல்லையில்லா கிருபை உடையவன். அதுக்கப்புறம்
முழுமையான ஆற்றல் பெற்றவன். கடைசியா சச்சிதானந்தம், எல்லையற்ற ஆனந்தம் பெற்றிருப்பவன். இதுதான் அந்த 8 குணங்கள். சோ எண்குண பஞ்சரன் அப்படிங்கும் போது இந்த 8 குணங்களையும் கொண்ட அந்த முருகப்பெருமானதான் வேண்டி கேட்டுக்கிறோம். சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இறைவனோட அந்த இறைவனுடைய நாமங்கள் அவ்வளவு சக்தி உடையதாக கருதப்படுகிறது. அதனால்தான் முருகா குமரா குகனேன்னு அவரோட திருநாமங்களை எப்போதும் தினோம இடைவிடாது ஜபிக்கிறதுக்கும், அது மூலமா மனதை நெகிழச் செஞ்சு அந்த நெஞ்சில அந்த இறைவனை உணர்ந்து அனுபவிக்கவும் அந்த பக்தன் இறைவனிடமே வேண்டி கேட்கிறான். ஓகேவா? சோ இதுதான் அடுத்தது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் போலாம். பர்ணாமன். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டோராவினையேன் உழலத் தகுமோ? பேராசையெனும் பிணியிற் பிணிப்பட்டோராவினையேன் உழலத் தகுமோ? பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டோராவினையேன் உழலத் தகுமோ? பேராசையெனும் பிணியில் பிணிப்பட்டோராவினையேன் உழலத் தகுமோ? வீராமுது சூர்பட வேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே. வீராமுது சூர்பட வேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே. பேராசையெனும் பிணியிற் பிணிப்பட்டோராவினையேன் உழலத் தகுமோ? வீராமுது சூர்பட வேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே. பேராசையெனும் பிணியிற் பிணிப்பட்டோராவினையேன் உழலத் தகுமோ? வீராமுது சூர்பட வேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே. நன்றிம்மா. சோ இதுல ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பார்த்தோம்னா நம்ம அந்த ஆத்மாவை நோக்கி உள்முகமா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ச்சா ஒரு ஸ்டெப்பா ஃபார்வர்ட் போயின்னு இருக்கிற மாதிரி வருது நம்மளுக்கு. சோ போன இதுல பார்த்தோம்னா மனசு உருகிறதுக்கு அந்த பகவான் நாமாவை சொல்லு அப்படின்னா, சோ இப்போ அது எவ்வளவு டஃப். சோ இப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இதுல ஒவ்வொரு பாட்டுலயும் ஒரு ஸ்டெப்பா நம்ம உள்ள போறோங்கிறோம். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இட் டேக்ஸ் இஸ் ஓன் டைம். இன்னைக்கு இதை முடிச்சுட்டேன்னா நாளைக்கே அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு இதுவும் ஒரு கால அளவு நம்மளுக்கு எடுத்துக்கும், ஒவ்வொருத்தருடைய வினைகளை பொறுத்து. அத நன்னா நம்ம அத ஆஹ் கடைபிடிக்கிறதுக்கு நாளாகும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். சோ இங்க ஒன்னா நம்ம உள்பக்கமா இது பயின்றிருக்கோம். நம்ம ஆத்மாவை நோக்கி நம்ம மனசு செலுத்திண்டு போறோம். சோ போன இதுல பகவான் நாமாவை மனசு உருகி சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம். அதுவும் என்ன, மனசு உருகி சொல்லணும் அப்படின்னா நம்ம மனசு உருகலைன்னா என்ன பண்றது? அது அவ்வளவு எளிதானதா? டக்குன்னு நான் நினைச்சா இப்போ முருகான்னு சொன்னா நம்மளுக்கு சில சமயம், அதுவும் முக்கவாசி பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, நம்ம ஒரு துக்கத்துல இருக்கும் பொழுது தானா நம்ம மனசு அப்படியே உருகும். சந்தோஷத்தோட துக்கத்துல இருக்கும் பொழுதுதான் அந்த பகவானை நம்ம வேண்டுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே தெரியும், அந்த நெஞ்சு உருகும். அதனுடைய வெளிப்பாடுதான் நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீரா பெருகி வரும். எல்லாருக்கும் சுகத்துல அந்த இறையுணர்வுங்கிறது கம்மியா இருக்கும் கம்பேர் டு துக்கம் போது. சோ அந்த நெஞ்சு உருகி நம்ம அந்த நாமாவை சொல்லணும் சொல்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. சோ அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தீவிரப்படுத்தணும். அப்படி தீவிரப்படுத்தும் பொழுது அந்த பகவானிடம் வேண்டி கேக்குறானா, முருகா நான் இந்த பேராசை அப்படிங்கிற அந்த தீராத பிணி வசப்பட்டு என்னுடைய பகுத்தறிவை எல்லாம் இழந்து தீய கர்மங்களை செஞ்சின்றிருக்கேன். அதனாலேயே இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சம்சார சுழற்சியில மாட்டிண்டு
எப்ப பார்த்தாலும் இதுலயே என்னுடைய வினைகள், என்னுடைய இந்த கர்மங்களை செஞ்சுட்டே இருக்கேன் திருப்பியும் திருப்பியும், இந்த பேராசைங்கிறதுனால. இப்படி என்னை நீ உழல விடுவது நியாயமா? இது தகுமா? தயவு செஞ்சு இதிலேந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நீ எப்படி மனமுருகி வேண்டிக்கணும் அப்படின்னு அவரே ஒரு நம்மளுக்கு சொல்றா. நீ எப்படி மனச உருகி, நான் ஏன் இப்ப திருப்பியும் திருப்பியும் இத என் மனசு உன்கிட்டயே லயிக்க நீ எனக்கு உறுதுணையா இருக்க கூடாதா? ஏன் என்னை திருப்பியும் திருப்பியும் இந்த சம்சார சுழற்சியில உழல விட்டுண்டே இருக்க அப்படின்னு சொல்லி இதிலேந்து என்னை காப்பாத்தி எனக்கு அருள் புரிவீராக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். சோ இப்போ இங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பகவானிடம் மனசை செலுத்துறதுங்கிறது இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. இப்போ நான் இத தியானம் பண்ணிட்டேன், சரி தியானம் முடிச்சுட்டு அடுத்தது 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 அப்படின்னு கிடையாது. இட் இஸ் அ சர்க்கிள், ஒரு சுழற்சியில தான் இது போயிட்டே இருக்கும். சோ இப்ப நான் முதல்ல நம்ம ஆரம்பத்துல என்ன சொன்னோம், தியானம் பண்ணு தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோம். சோ தியானம் பண்ணும்போது என்ன ஆகும், பல தடைகள் நம்ம மனசு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தியானம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதுதான் இன்னும் வெளி உலக நினைப்புகளும் இதுவும் நம்மளுக்கு மேலோங்கி போகுது. சோ அதுக்கும் தடைகள் வரும். தடைகள் வந்த உடனே என்ன பண்றோம், சரண் புகுந்து விடுறோம். நீதான்ப்பா கதி அப்படின்னு அவர்கிட்டயே சரண் புகுடுறோம். அடுத்தது பிரார்த்தனை வைக்கிறோம் அவர்கிட்ட, உன்னுடைய கிருபை எனக்கு வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையை வைக்கிறோம். அடுத்தது என்னுடைய தடைகள் நிறைய, எனக்கு இந்த இறை அனுபவம் பெறுவதற்கு தடைகள் நிறைய இருக்கு, அந்த தடைகளிலிருந்து என்னை காக்கணும்னு நம்ம வேண்டி கேட்கிறோம். சோ இந்த மாதிரி இப்போ அது முடிச்ச திருப்பியும் நம்ம தியானத்துக்கு வருவோம். அந்த மாதிரி இது ஒரு சுழற்சியா பண்ணிண்டே இருக்கு. எவ்வளவு நாள் இந்த சுழற்சி, என்னுடைய அந்த இலக்கை நான் இறுதியாக அடையும் வரை இந்த சுழற்சி போயிட்டே இருக்கும். இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்டேஜ் முடிச்சு அடுத்தது அடுத்ததுன்னு கிடையாது. இப்படியே நம்ம வட்டமா இது பண்ணிண்டே இருக்கணும், நம்மளுடைய ஃபைனல் அந்த இது கிடைக்கிற வரைக்கும். வேரியஸ் மீன்ஸ் திருப்பியும் 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 நம்ம அத பண்ணிண்டே போவோம். என்ன இந்த சுழற்சியில என்ன ஆகும்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த சுழன்று திருப்பியும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த டைம் அதை பிராக்டிஸ் பண்ணும்போது முன்னையோட இன்னும் கொஞ்சம் நம்ம ரிஃபைன் ஆயிருப்போம். புரியுறதா? சோ அந்த சர்க்கிள் நம்ம முடிச்சிட்டு வரும்போது எவ்ரி டைம் யூ பாஸ் த்ரூ த ஸ்டேஜஸ் அகைன் அண்ட் அகைன், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இன்னும் அதை ரிஃபைன் ஆயிட்டே வருவோம். அதுதான். சோ முருகப்பெருமானுடைய அந்த சக்தி வேலால் மட்டுமே அந்த சூரபத்மனை எப்படி அழிக்க முடிஞ்சதோ அதே மாதிரி அந்த பகவானுடைய கிருபை அப்படிங்கிற அந்த வேலை கொண்டுதான் என்னுடைய ஆசைகளை எல்லாம் அழித்திட முடியும். அதனால பகவானை வேண்டிக்கிறான். பல்லாண்டு காலமா வாழ்ந்திருந்த அந்த சூரபத்மனை வேல் எரிந்து அழித்து அந்த தேவர்களை காத்துது இல்லையா, அந்த மாதிரி இந்த பேராசையின் பிடியில் சிக்கி நான் என் சக்தி விவேகம்ங்கிற அந்த சக்தியை இழந்து துன்பப்பட்டிருக்கேன். அந்த வேலை கொண்டு நீ இந்த பேராசை என்னும் அந்த அரக்கனை அழித்து என்னை காத்து அருள்வாயாக அப்படின்னு முருகப்பெருமான்கிட்டயே வேண்டி கேட்டுக்கிற மாதிரி சொல்லு. நீ எப்படி தேவலோகத்தை காத்து, அதாவது சூரபத்மன் அழிச்சு தேவர்களுக்கு அந்த தேவலோகத்தை கொடுத்து அதை காத்து அருளின மாதிரி என்னையும் நீ காத்து அருள வேண்டும். இது உனக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை, நீ அப்பேற்பட்ட வேலையே முடிச்சிட்ட. இது உனக்கு ஒரு சின்ன இதுதான், தயை கொண்டு என்னை காத்து அருள்வாயாக அப்படின்னு கேட்டு இது பண்றோம், மனமுருகி கேட்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் போலாம். ஜெயலட்சுமி கணேசன் மாமி. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால், யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால், பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே,
பூமேல் மயல் போய் அறமை புணர்வேர் தாமேல் நடவீர் நடவீர் இனியே யாமோதிய கல்வியும் எம் அறிவோம் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போல் அறமை புணர்வேர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. இன்னொரு தடவை Yes, சொல்லவா மேம்? yes, yes. யாமோதி ஓகே மேம். யாமோதிய கல்வியும் எம் அறிவோம் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போல் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. Okay. So, ஓகே மேம். நம்ம இத்தனை நாளா இந்த வாழ்க்கையில நம்ம கெயின் பண்ண அந்த நாலேஜ், நம்மளுக்கு படிச்ச படிப்பு, நம்ம இத்தனையோ அறிவு பெற்றிருக்கோம் நினைச்சுன்னு இருக்கோம். நாட் அந்த ஞானம் சொல்லல, இந்த லோக அறிவு. எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவோ பெற்றிருக்கோம். இது எல்லாமே அந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு அருளியது. சோ அந்த அறிவு மட்டும் போறாது. இது நான் பெற்ற அறிவு இல்லை. சோ அந்த நான்கிற அந்த அகங்காரத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும் அப்படிங்கிறோம். இது எல்லாமே அவன் அருளால் நம்மளுக்கு கிடைத்த அந்த புற அறிவு. சோ இனிமே இந்த உலகத்தின் மேல் இருக்கிற அந்த மயக்கத்தை எல்லாம் ஒழித்து அந்த பரம்பொருளோட என் மனசு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அந்த பரம்பொருளோட மகிமைகளை எப்பொழுதும் என் நாவினால் நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த புற அறிவை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. இது நிரந்தரம் கிடையாது. எனக்கு அந்த ஞான அறிவு கிடைக்கணும், அதுவும் உன் அருளாலே கிடைக்கணும். அது கிடைச்சு என் மனசு உன் மீதே லயித்து இருக்கணும். உன் மகிமைகளையே நான் என்றும் எப்பொழுதும் என் நாவினால் பாடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிற மாதிரி வருது. சோ நான் அப்படிங்கிற அகங்காரத்தை நாம் அகற்றி விட வேண்டும். சோ இந்த கல்வி, நம்ம அடைஞ்ச இந்த அறிவு, இது எல்லாமே இறைவனால் தரப்பட்டதுதான், நாம பெற்றது அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு முதல்ல நம்மளுக்கு வரணும். நான் படிச்சு கிழிச்சிட்டேன், நான் இதுன்னு இல்லை. ஏதோ அவனுடைய அருளால் நம்மளுக்கு கிடைத்தது இது அப்படிங்கிறது. இதாவது இது வெறும் வார்த்தையால இல்லை, மனசார அந்த மாதிரி எல்லாத்தையும் அங்க சமர்ப்பிச்சுடணும். நான்ற அந்த அகங்காரத்தை முதல்ல நாம் விட்டொழிக்க வேண்டும். சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களும், எல்லா பொருளிலையும் அந்த சச்சிதானந்தனை கண்டு உணர வேண்டும் அப்படின்னு சொல்றான். சோ எல்லாமே அறிவிலேந்து பொருட்கள்ல இருந்து எல்லாமே உரையறது அவன்தான் இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு நம்மளுக்கு வரணும். சோ அந்த பொருள் அப்படிங்கிற அந்த பொருள்ங்கிற அந்த இதுவே வரக்கூடாது. எங்கும் வியாபித்து இருப்பது அந்த மெய்ப்பொருள் மட்டும்தான் அப்படின்னு. சோ இந்த பொருள், அந்த பொருள், அது மேல ஆசை, அந்த பொருளுடைய உருவம் நம்மளுக்கு வேறவா இருந்ததுன்னா கூட மனசு அது அந்த பொருள்லையும் இருப்பது அந்த பரம்பொருள் தான் அப்படிங்கிற அந்த ஞானம். எங்க பார்த்தாலும் நீயும் பரம்பொருள், நானும் பரம்பொருள் அப்படிங்கிற அந்த ஞானம் கிடைக்கணும். அந்த சச்சிதானந்தத்தை உணர்ந்து மனசை அதிலேயே ஸ்திரமா நிலைத்திருக்க செய்தல் வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் மகாலட்சுமி மேம். உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா. நமஸ்காரம். உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா. அதிகானகா அபயா அமராவதி காவல சூர பயங்கரனே.
அதிகானகாபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே. சொல்லவா மேம்? சொல்லுங்க. உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகானகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே. ம். உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே. ஓகே. தேங்க்ஸ் மேம். சோ இதுல வந்து உதியா மரியா, அதாவது உதியா நீ பிறப்பு அற்றவன், மரியா இறப்பும் அற்றவன், உணரா நினைப்பும் அற்றவன், மறவா மறதியும் அற்றவன், விதி மால் அறியா பிரம்மா விஷ்ணு 2 பேராலும் அறியப்படாதவன் அப்படின்னு சொல்ற. விமலன் புதல்வா, அதாவது பரிசுத்தமானவரான பகவான் சிவபெருமானின் புதல்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதிகா, அதிகாங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தலைவன், தலையாயவர் அப்படின்னு சொல்றா. அனகா பாபமே இல்லாதவர், அபயா அடைக்கலம் தருபவர், அமரா அப்படிங்க அமராவதி காவல அப்படின்ற. சோ அந்த தேவலோகத்தினுடைய தலைநகராகிய அந்த அமராவதியை காத்தவர், சூர பயங்கரனே சூரபத்மனுக்கு மரண பயத்தை தந்தவர் அப்படின்னு. சோ ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் மீனிங் சொல்லிட்டேன். சோ இதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த கந்தர் அனுபூதியிலேயே இந்த ஒரு பாட்டு மட்டும் டிஃபரெண்ட். என்ன அப்படின்னா, இதுல வெறும் அந்த முருகப்பெருமானுடைய ஆஹ் மகிமைகள், அது மட்டும் அவருடைய அந்த சிறப்புகள் மட்டும் தான் இதுல சொல்லியிருக்கா. சோ இங்க வந்து எந்தவித பிரார்த்தனையும் வைக்கல, எந்தவித உதவியும் அவர்கிட்ட வேண்டி கேட்கல, எந்தவித வருந்துதல்களும் நமக்குள்ள பகவானே இப்படின்னு நம்ம எதுவும் வருந்தவும் இல்லை, எந்தவித விண்ணப்பங்களும் இல்லை, எதுவும் எனக்கு கிருபை காட்டு அப்படின்னு கேட்கறதும் இல்லை, எதுவுமே இதுல கிடையாது. வெறும் அவருடைய சிறப்பை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பாட்டு. உதியா மரியா, அதான் ஏற்கனவே சொன்னேன். சோ அது இதுல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இது ஆஹ் பிறப்பு இறப்பற்றவர், நினைப்பு மறுப்பு அற்றவர் அப்படின்னு சொல்றா. இது எல்லாமே வந்து ஜென்ரலா யாருக்கு? பரம்பொருளுக்கு தான் இந்த மாதிரி சொல்லுவா. பரம்பொருளுக்கு தான் பிறப்பு இல்லை, பிரம்மம் இல்லையா? சோ முருகன் வந்து பிரம்மமே வடிவானவர் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம் இதுக்குள்ள அடங்கி. சூர பயங்கரன், அதாவது சுரன், சூரபத்மனுக்கு மரண பயத்தை தருபவன் அப்படிங்கிறார். சோ இப்போ நம்ம அந்த ஆத்மாவை தியானிப்பதன் மூலம் நமக்குள்ள இருக்கிற அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த சூரபத்மனை வதம் பண்ணுபவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த முருகப்பெருமான் நம்மளுடைய அஜ்ஞானத்தை, நம்ம ஆத்மாவை தியானிக்கிறோம், தியானிப்பதன் மூலம் அந்த அஜ்ஞானத்தை நாம் அழிக்கிறோம். நம்ம இல்ல, முருகப்பெருமான் நம்மளுடைய அஜ்ஞானத்தை அழிக்கிறார். அஜ்ஞானம் அழிஞ்சா இறையருள் தானா இறைஞானம் வரும். இறைஞானம் வந்தா படிப்படியா அதுவே நம்மளை முக்திக்கு அழைத்து செல்லும். ஓகே, அடுத்தது போலாம். வித்யா மேம். சோ இங்க வந்து ஓகே,
சோ இங்க வந்து ஆத்மாவை நம்ம எப்படி வேண்டணும் அப்படிங்கறது, ஆத்மாவை நாம் தியானம் பண்ணணும் அப்படிங்கறது இங்க அப்படின்னு சொல்றா. அதாவது ஆத்மாவை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. இப்ப நம்மளுடைய இது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பாடி இந்த 5 லேயர்ஸ் சொல்றோம் இல்லையா, உடல் ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் அப்படின்னு உள்ள ஒன்னொன்னா போகுது. சோ நம்மளுடைய இந்திரியங்கள், நம்மளுடைய இந்த சென்சஸ், அதோட வந்து அது உள்ள இருக்கிற அந்த மனசுங்கிறது உயர்ந்தது. அந்த மனசோட இன்னும் ஒரு படி உயர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா புத்திங்கிறது அதை விட உயர்ந்தது. அந்த புத்தியை விட உயர்ந்தது என்னன்னு பார்த்தோம்னா ஆத்மா. அதுக்குள்ள உரையும் அந்த ஆத்மா. சோ ஒவ்வொரு இன்னர் லேயரும் நம்ம ஒரு படி மேல் நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த ஆத்மாவை விட உயர்ந்தது என்னன்னு பார்த்தா வேற எதுவுமே இல்லை. அந்த ஆத்மா தான் the final one. Okay, next போலாம். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போக்கியவா. அடியந்த மிலாயில் வேலரசே முடியென்றொரு பாவி வெளிப்படினே. அடியந்தமில்லாயில் வேலரசே இடியென்றொரு பாவி வெளிப்படினே. படிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போக்கியவா. அடியந்தமில்லாயில் வேலரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே. படிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போக்கியவா. அடியந்தமில்லாயில் வேலரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே. ஓகே, சோ இங்க வந்து என்ன சொல்ற அப்படின்னா, அந்த அழகு, செல்வம், நம்மளுடைய அந்த ஒரு நல்ல செல்வாக்கோட பிறந்திருப்போம். அப்புறம் அந்த குல கௌரவம், நம்மளுடைய உயர்ந்த குணங்கள், இதெல்லாம் நம்மளோட பர்மனண்டா இருக்க போறதா? இல்லை. அதெல்லாமே ஓடி போயிட போறது நம்மளை விட்டு. என்ன இந்த பிறப்புல நம்ம அதை அனுபவிக்கிறோம், இறப்புக்கு அப்புறம் அது நம்ம கூட வரப்போறதா? இல்லை, எதுவுமே இல்லை. சோ இன்னும் அந்த அறியாமையில தான் நான் இன்னும் சுயண்டுன்னு இருக்கேன். இது மட்டும் நம்மளுக்கு சுகம், நிரந்தர சுகமான்னு பார்த்தா இல்லை. சோ அந்த அறியாமையிலேந்து நான் விடுபட வேண்டும். அந்த மெய்ஞானம் கண்டறிய அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்ற. சோ இப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து வறுமை அப்படிங்கறத வந்து 3 வகை வறுமை இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவர்ட்டினா என்ன? பொருள் இல்லை, நம்மள்ட்ட வந்து ஏழை, பொருள் இல்லை, பொருள் வறுமைங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து தார்மீக வறுமை, அதாவது ஒழுக்கம் இல்லாதது, ஒழுக்க வறுமை. மூணாவது ஆன்மீக வறுமை. சோ பொருள் வறுமைங்கிறது ரொம்ப கொடுமையானது, தார்மீக வறுமைங்கிறது அதை விட கொடியது, ஆன்மீக வறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. சோ பொருள் இல்லைங்கிறத வந்து நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணாலோ, இல்ல மத்தவா நம்மளுக்கு உதவினாலோ, இல்ல தனத்தின் மூலமோ நீக்கிவிட முடியும். சோ பொருள் வறுமைங்கிறது நம்ம போக்க போக்கக்கூடிய ஒன்று. அதே ஒழுக்கம், அது வந்து இதுனா அது அந்த ஒழுக்க வறுமையை போக்குறதுங்கிறது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா உறுதியான முயற்சி செஞ்சா அதுவும் நம்ம பண்ண முடியும். அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் தொடர் முயற்சியால் அந்த ஒழுக்க வறுமையையும் தார்மீக வறுமையையும் நாம் போக்கிக் கொள்ள முடியும். ஆனா
அந்த ஆன்மீக வறுமைன்னு சொல்றோம் பாருங்க. ஆன்மீகம், அந்த இறைஞானம் அது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மனித பிரயத்தனத்தின் மூலம் அது கிடைப்பது இயலாத காரியம். சோ கோடான கோடி பிறப்புகள் நம்ம பிறந்து துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். சோ பிறக்கிறோம், இறக்குறோம். இந்த அறியாமை அப்படிங்கறது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கிட்ட வருது. அது எல்லாமே அந்த இறைவன் மட்டுமே தெரிஞ்ச விஷயம். சோ இதுல நம்ம விடுபடணும்னா அந்த கடவுளின் அருள் நம்மளுக்கு வேண்டும். சோ நான் யாரு, எனக்கு எது நல்லது, அந்த நல்லதை நான் எப்படி தேடி அடையணும், இது எல்லாம் நம்மளுக்கு இன்னும் தெரியறது இல்ல. அந்த ஞானம், மெய்ஞான அறிவு நம்மளுக்கு வரல. அதுதான் ஆன்மீக வறுமை அப்படிங்கிறது. சோ அந்த இறைவனான அந்த கந்த பெருமான் ஒருவரால் மட்டும்தான் இந்த அறிவை நமக்கு புகட்ட முடியும். அந்த ஆன்மீக வறுமையை அழித்திட அவன் ஒருவனால் மட்டும்தான் முடியும். எப்படி வேலாயுதம் அசுரனை பொழந்ததோ அப்படியே அந்த ஞானம்ங்கிற வேல் நமக்குள்ள இருக்கிற அந்த அஞ்ஞானம்ங்கிற அந்த அசுரனை அழித்து ஒழிக்க வேண்டும். அப்படி நடந்தா நம்மளுக்கு முக்தின்ற அந்த விடிவு காலம் கிடைக்கும். அப்படியே படிச்சா எங்கேயோ போறது. அது மனசு இந்த உலக இதுல இருந்து அப்படியே ஏதோ வேற ஒரு ஐலாண்டுக்கு போய் வேற ஒரு மனசு அங்க அது வேற ஒரு திங்கிங்ல இருக்கு. என்னன்னா ஒரு பிரச்சனைனா இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சு திருப்பியும் ஒரு 10-15 நிமிஷத்துல திருப்பியும் இந்த லோகத்துக்கு இந்த நாய்வால நிறுத்த முடியாதும் அந்த மாதிரி திருப்பியும் நம்ம மனசு இங்கேயே வந்துடும். அததான் படிப்படியா நம்ம அந்த ஒரு தாட் இந்த மாதிரி ஒரு விசாரணை, ஆத்ம விசாரணையில நம்ம இப்போ ஷார்ட் டைம்க்கு இந்த 1 ஹவர்னா 1 ஹவர் கிளாஸ் போது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது. அது அப்படியே இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ராணி மாமி. அரிதாகியமை பொருளுக்கடியே நொரிதா உபதேசமுணர்த்தியவா. அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. விரிதாரண விக்ரம வேளிமயோர் புரிதாரகனாக புரந்தரனே. விரிதாரண விக்ரமவேல் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. அரிதாகி எமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. விரிதாரண விக்ரமவேல் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. அரிதாகி எமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. விரிதாரண விக்ரமவேல் இமையோர் புரிதாரகனாக புரந்தரனே. ஓகே, சோ போன இதுல நம்ம அந்த ஆத்ம தியானம் பண்ணி அவர்கிட்ட எனக்கு இந்த இறை ஞானம் கிடைக்கிறதுக்கு உபதேசம் செய்யணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வச்சோம். இங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றி விட்டார் முருகன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்றா. அது என்னங்க, நான் தான் சொன்னேன், நான் இது ஃபுல்லா என்னால படிக்க முடியல, பட் இங்க போட்டிருக்கிறது அந்த மாதிரிதான் போட்டிருக்கா. அதாவது தேவர்கள் விருப்பத்துடன் தியானிக்கும் பிரணவ பொருள் ஓங்கார மந்திரமாக இருக்கும் அந்த முருகப்பெருமானே, தேவலோகத்தை காப்பாற்றுபவரே, அந்த அடைவதற்கு அரிதாகிய, அதாவது புரிஞ்சிக்க அரிதாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை அடைவதற்கு எனக்கு நீர் உபதேசம் உணர்த்தி இருக்க. அதாவது என் உள்ளுணர்வாக எனக்கு தீட்சை நீ கொடுத்திருக்க. அதாவது படிப்படியா எனக்கு அந்த ஆத்ம ஞானம் கிடைக்க பெறத்துக்கு நீ உபதேசம் பண்ணிருக்க அப்படின்ற ஒரு ஸ்டெப் இன்னும் ஃபார்வர்ட் கிடைச்சிடுத்துன்னு சொல்லல. அந்த அந்த இறை உணர்வு கிடைப்பதற்கு அவர் உபதேசம் பண்ணியிருக்காராம். பண்ணிருக்க அது
எனக்கு நீர் உபதேசம் உணர்த்தியது வியக்கத்தக்கதாக இருக்கு. உள்ளுணர்வாவே எனக்கு நீ தீட்சை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்ற. சோ இது இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி தீட்சை அவர் வழங்கிட்டார். இப்ப அடுத்தது என்ன, நம்ம பிரயத்தனம் பண்ண வேண்டியதுதான். குரு தீட்சை இப்போ இது எடுத்துட்டவாளுக்கு தெரியும், ஜபம் எடுத்துட்டவாளுக்கு தீட்சை கொடுத்தா உடனே நான் பெரிய ஆளுன்னு இல்லை. எப்படி அந்த மெய்ப்பொருள் அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்கு வழிகாட்டியாச்சு, அதுதான் தீட்சை. அதுக்கப்புறம் அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி அந்த ஜபம் இது அது பண்ணி அப்புறம் அதை ரீச் பண்ணுறதுங்கிறது நம்ம கையில இருக்கு. அது மாதிரி இங்க குருவா இருந்து அவர் முருகப்பெருமானே நம்மளுக்கு அந்த ஆத்ம தியானத்தின் மூலம் அந்த உள் உணர்வு கிடைக்கிறதுக்கு தீட்சை கொடுத்துட்ட. இனிமே அதை நம்ம சாதக பண்றதுதான் பாக்கி. ஓகேவா? சோ இதுதான் இன்னைக்கு இது வரைக்கும் போறோம். பியூட்டிஃபுல்லா இருக்கு, படிக்க படிக்க அழுகையே வருது. என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, நளினி அக்கா சொல்லுங்க. 14. ஓகே மேம். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்றுய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே. பியூட்டிஃபுல். வசந்தி மாமி. எஸ் மேம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயன் குண பஞ்சரனே. பியூட்டிஃபுல். சசிரவி மாமி. பேராசையெனும் பிணியில் பிணிப்பட்டோரா வினையே நுழலத்தகுமோ வீராமுது சூர்படவேல் எரியும் சூராசுரலோக துரந்தரனே. பியூட்டிஃபுல். சத்யா. யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமி பெறவேலவ தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே. பியூட்டிஃபுல். கலைவாணி. எஸ் மேம். உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா நகா அபயா அமரா வதிகா வலசூர பயங்கரனே. பியூட்டிஃபுல். ரமாதேவி மாமி. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடியந்தம் இவா அயில் வேலரசே அடியந்தம் இலா அயில் வேலரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. என்றொரு அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க. இது மிடி என்றொரு பாவி வெளிப்படினே. கரெக்டா? சாந்தி மாமி. அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவேல் இமையோர் புரிதாரகநாத நாகபுரந்தரனே. ஓகேவா? 20 முடிச்சுட்டோம். மொத்தம் இன்னொரு 20 இருக்கு. தேங்க்யூ ஆல். Thank you, Mami. தேங்க்யூ.